Hello everyone, welcome to Angels English Academy. So நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல யூனிட் 2ல இருந்து அதாவது யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல யூனிட் 2ல இருந்து ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். பிரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ஸ்டடீஸ். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆஃப் ஸ்டடீஸ் இந்த டாபிக் எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஸே எழுதுனது பிரான்சிஸ் பேக்கன். அவரோட டைம் பீரியட் என்ன அப்படின்னா 1561ல இருந்து 1626 வரைக்கும். ஸோ அவரை பத்தின டீடைல் பயோகிராஃபி நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு செப்பரேட் யூனிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் டைரக்டா நம்ம அந்த டாபிக் பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேக்கன் வந்து அவர் ஒரு பிலாசபரா இருந்திருக்காரு, ஸ்டேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. ஓகே, ஸோ இஸ் அ பயனியர் ஆஃப் மாடர்ன் சயின்டிபிக் தாட். நிறைய நோவோ மார்கனம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவர் வந்து ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இங்கிலாந்துல லார்ட் சான்சலராகவும் அவர் இருந்திருக்காரு. கிங் ஜேம்ஸ் 1 கிட்ட அவர் லார்ட் சான்சலராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அவர் எழுதின இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற எஸ்ஸே பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸே வந்து 3 எடிஷன்ஸா பப்ளிஷ் ஆயிருக்குது. ஓகே, அவர் எழுதின கலெக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ் வந்து ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1597ல வித் 10 எஸ்ஸேஸோட பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ அதுல தான் இந்த ஆஃப் ஸ்டடீஸ்ங்கிற டாபிக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ரிவெஞ்ச் அதுவும் நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. 1597ல 10 எஸ்ஏஸோட ஃபர்ஸ்ட் எடிஷன் ரிலீஸ் ஆகுது. 1612ல பாத்தீங்கன்னா 38 எஸ்ஏஸோட செகண்ட் எடிஷன் வந்து பப்ளிஷ் ஆகுது. 1625ல பாத்தீங்கன்னா 58 எஸ்ஏஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் வந்து மொத்தம் 3 எடிஷனா பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ பிரான்சிஸ் பேக்கனை நம்ம என்ன சொல்றோம்? இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட். ஸோ நிறைய நல்ல நல்ல எஸ்ஏஸ் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய ஸ்காலரும் கூட. ஸோ நம்ம இதுல பாக்குறபடி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலராகவும் இருந்திருக்கிறாரு. ஓகே, ஸோ டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஸ்டடீஸ் வந்து நம்மளோட லைஃப்ல ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கணும், ரீடிங் வந்து நம்மளோட லைஃபை எவ்வளவு பெட்டரா மாத்துது. ஸோ கத்துக்கிறதால நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளோட லைஃப்ல லேர்ன் பண்ண முடியும், என்னெல்லாம் கத்துக்கலாம், நம்மளால மத்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் இந்த எஸ்ஏல சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டின்னு சொல்றாரு. ஸோ ஸ்டடீஸ் நம்ம ரீட் பண்றது, நம்ம படிக்கிறது வந்து நமக்கு எதுக்கு? ஒரு டிலைட்டுக்கு, நம்ம ஒரு அது நமக்கே ஒரு டிலைட்டா இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அண்ட் ஃபார் ஆர்னமெண்ட், ஆர்னமெண்ட்னு சொல்லும்போது அது நமக்கு வந்து ஒரு அலங்காரம் போல, நமக்கு ஒரு ஒரு எப்படி ஒரு ஜுவல் போட நமக்கு அது ஒரு அழகு போல இருக்குதோ அதே போல அது நம்மள வந்து அழகுபடுத்தி காமிக்குது. அண்ட் ஃபார் எபிலிட்டி, நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் நம்மளுடைய டேலண்ட்ஸை வந்து மத்தவங்க முன்னாடி எக்ஸிபிட் பண்றதுக்கும் அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்மளே மட்டும் வச்சுக்காம நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அதே சமயம் அதை நம்ம பெனிஃபிஷியலா நம்ம யூஸ் பண்ணவும் நம்ம கத்துக்கணும். ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இது இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்போசிஷன் ஆஃப் பிசினஸ். ஓகே, கரெக்ட் தான். எக்ஸ்பர்ட் மேன் என்ன பண்ணுவாங்களாம், நம்ம வந்து அதை சரியான வேலை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்றாரு. அண்ட் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதான் ஜட்ஜ் ஆஃப் பர்டிகுலர்ஸ் 1 by 1. அண்ட் அந்த மாதிரி மற்றவங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கோ மற்றவங்களுடைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோ மட்டும் நம்ம ஸ்டடீஸை யூஸ் பண்ணாம, பட் த ஜெனரல் கவுன்சில்ஸ் அண்ட் த பிளாட்ஸ் அண்ட் மார்ஷலிங் ஆஃப் அஃபேர்ஸ் கம் பெஸ்ட் ஃப்ரம் தோஸ் தட் ஆர் லேர்ன். ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஜெனரல் கவுன்சில்னா ஒரு பொது இடத்துல நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல படிச்சவங்களுக்கு எங்க போனாலும் மதிப்பு தான். ஸோ நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் பாருங்க செகண்ட் பேரால என்ன சொல்றாரு? டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் ஸ்லாத். ஸோ அளவுக்கு அதிகமா நீங்க படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சோம்பேறித்தனத்தை தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம இந்த டிஆர்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் பொதுவா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா தான் இருக்கும். ஆனா நம்ம உள்ள இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கணும் வேண்டி இருக்கும். ஸோ இன்டெப்த் அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ கொஸ்டின் கஷ்டமா ஈஸியாங்கிறது முக்கியம் இல்லை, இன்டெப்தா நம்ம லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணியிருந்திருக்கணும். டு ஸ்பெண்ட் டூ மச் இன் ஸ்டடீஸ் இஸ் லைக் டேஷ்னு கேட்டுருவாங்க, அவ்வளவுதான். நம்ம ஸ்லாத்னு எழுதணும், இந்த மாதிரி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எப்பவுமே ஒரிஜினல் டெக்ஸ்ட் கையில வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி படிக்கிறத ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஓகே, டு யூஸ் தம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் அஃபெக்டேஷன். ஸோ அதே போல அது ரொம்ப ஆர்னமெண்ட் மற்றவங்க முன்னாடி எக்ஸிபிட் பண்றதுக்கு, மற்றவங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா
அது நமக்கு அளவுக்கு அதிகமான வெறுப்பையும் கோபத்தையும் தான் என்ன செய்யும், உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டு மேக் ஜட்ஜ்மெண்ட் ஹோலி பை தி ரூல்ஸ் த ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்படி நேச்சுரல் எபிலிட்டிஸ் ஆர் லைக் நேச்சுரல் பிளான்ஸ் தட் நீட் ப்ரூனிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸுக்கு, அதாவது பிளான்ட்ஸ் நல்லா வளர்றதுக்கு எப்படி ப்ரூனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா. ப்ரூனிங்னா என்ன, நம்ம இப்ப செடிகள்லாம் நல்லா வளரணும்னா அதை நம்ம தரிச்சு விடணும்னு சொல்லுவோம் இல்லையா. நல்லா இலைகளா இருந்துட்டு இருக்கு, அதுல பழங்கள் கொடுக்கல, பூ வைக்கலன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கவாத் பண்ணணும், அந்த கட் பண்ணி விடணும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் ப்ரூனிங். ஓகே, ஸோ அதே போல ஸ்டடீஸும் என்ன பண்ணுது, நமக்கு வந்து நம்ம கரெக்டான வழியில கத்துக்கும் போது நமக்கு அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃப்டி men condemn studies, simple men admire them and wise men use them. ஸோ கிராஃப்டி மென்னா யாருன்னா கன்னிங்கான பீப்புள். ஸோ தந்திரமான மக்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்பவுமே படிப்பெல்லாம் எதுக்காகவும் தந்திரத்து மூலமாவே அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கலாம், எதனாலும் நம்மளால அட்டைன் பண்ண முடியும். ஸோ படிப்பெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை ரொம்ப என்ன செய்வாங்களா, படிப்பை ரொம்ப லோவா ட்ரீட் பண்ணுவாங்க. அது ட்ரீட் பண்றது இதெல்லாம் தேவையில்லை, அது மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம தந்திரமா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்றாரு. சிம்பிள் மென் தான் என்ன பண்ணுவாங்களாம், படிப்பை ரீட் பண்றது, ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்களாம். சரி இப்படி இருக்குதா அப்படி இருக்குதான்னு பார்த்து அதை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்களா. அண்ட் வைஸ் மென் யூஸ் தம். ஸோ நம்மள மாதிரி வைஸ் மென் இல்லையா. ஸோ யாரெல்லாம் வைஸ் மென்னா இருக்காங்களோ அவங்க தான் படிப்பை ஒரு 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 ஆயுதமா எடுத்துக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட் அண்ட் கன்ஃபியூட். ஸோ நம்ம ரீட் பண்றதை எப்பவுமே மற்றவங்களோட டிபேட் பண்றதுக்கோ, மற்றவங்களோட மேல எதிர்ப்பு சம்பாதிக்கிறதுக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களோட வாக்குவாதம் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட். ஏதோ ஆமா ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரு விஷயமா எடுத்துக்க கூடாது. பட் என்ன பண்ணணுமா, பட் டு வெய் அண்ட் கன்சிடர். அதை எப்படி நம்ம வேல்யூபிளான ஒரு விஷயமா எடுத்து அதை ரொம்ப நம்ம கன்சிடர் பண்ணி நம்மளோட லைஃப்ல இதை படிக்கணும் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், others to be swallowed, and some few to be chewed and digested. ஸோ சில புக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஒரு சுவையோட கம்பேர் பண்றாரு. ஒரு ரீட் பண்ற ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்களேன். சில புக்ஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி மட்டும் இந்த டேஸ்ட் ஓகே, இது இப்படி இருக்குதா, ஓகே இது கசப்பா இருக்குதா, இது இனிப்பா இருக்குதா, அதோடைய சுவையை மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் அவுட்லைனா பார்த்துட்டு விட்டுருங்க. அதர்ஸ் டு பி ஸ்வாலோட். சில புக்கு என்ன செஞ்சிருங்க, நீங்க முழுங்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க அதோடைய கான்செப்ட்ஸை முழுங்கி ஸ்வாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட். அதுவும் இன்னும் சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சூ பண்ணி நல்லா ஆசை போட்டு டைஜஸ்ட் பண்ணிருங்க. அந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள உங்களோட அறிவுக்குள்ள என்ன செஞ்சிடணும், அந்த புக் அப்படியே கலந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சம் புக்ஸ் ஆர் டு பி ரீட் ஒன்லி இன் பார்ட்ஸ். சில புக்ஸை என்ன பண்ணுங்க, சும்மா பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் ரீட் பண்ணுங்க, ரொம்ப கியூரியஸாலாம் வாசிக்க வேண்டாம். பட் சம் ஃபியூ டு பி ரீட் ஹோலி. ஆனா சில புக்ஸ் தான் முழுமையா டெலிஜென்ஸ் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்து நீங்க ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ சம் புக்ஸ் ஆல்சோ மேரிட் பை டெப்யூட்டி. ஸோ இங்க எந்த சென்ஸால என்ன சொல்றாரு இந்த பேரால அப்படின்னா, டெப்யூட்டினா ஒரு அசிஸ்டன்ட் வச்சு நீங்க சில நேரம் நீங்க என்ன செய்வீங்க, புக்கை ரீட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ரீட் பண்றது நல்லா தான் இருக்கும், பட் எல்லா நேரத்துலயும் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஸோ சில இடங்கள்ல சில சார்ட் ஆஃப் புக்ஸ் நம்ம வாசிக்கும் போது அது வந்து ஒரு ஃபிளாஷி திங்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்குமே தவிர நமக்கு அது ரொம்ப டீடைல்டா நம்ம அதோடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு யூஸா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. So this is also an important point. Reading make the full man, conference a ready man, and writing an exact man. ஸோ ரீட் பண்றது வந்து நம்மள ஒரு ஃபுல் மேனா மாத்துதான். ஸோ கான்ஃபரன்ஸ் சொல்லும் போது டிஸ்கஷன்ஸ். ஸோ வென் வி டிஸ்கஸ் வித் அதர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வி வில் பிகம் ரெடி மேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோமா, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதனா நம்ம இருப்போம். அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். ஸோ ரைட்டிங் மட்டும்தான் நம்மளை வந்து எக்ஸாக்டா ஒரு முழுமையான ஒரு மனிதனா நம்மளால மாத்தும் அப்படிங்கிறதையும் அவர் அங்க மீன் பண்றாரு. ஸோ ஃபைனலா இங்க பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிஜிடிஆர்பில இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஹிஸ்டரிஸ் வந்து எதை ரீட் பண்ணா நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ மெமரி பண்ணி ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஹிஸ்டரிஸ் மேக் மென் வைஸ். ஸோ ஹிஸ்டரிஸ் நம்ம when we read histories
ஆட்டோமேட்டிக்லி நம்ம என்ன பண்ணுவோமா ரொம்ப வைஸா மாறிடுவோம். ஓகே, அறிவாளிகளா மாறிடுவோம். போயட்ஸ் அது நிறைய போம்ஸ் நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம விட்டி இன்டெலிஜென்ட் பீப்புளா மாறிடுவோம். தென் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது சட்டிலா மாறிடுறோமா, ஒரு காம் பர்சனா நம்ம மாறிடுறோம். நேச்சுரல் பிலாசபி வந்து நம்மள டீப் ஆக்குது, நம்மள ஒரு ஆழமான மனிதனா கொண்டு போயிருது. மாரல் வந்து நம்மள கிரேவ்னு சொல்லும்போது நம்மள சாலம்னைஸ், அதாவது நம்ம வந்து மாரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கத்துக்கும் போது நம்ம வந்து ஒரு புனிதர்களா மாறிடுறோம்னு சொல்றாரு. லாஜிக் அண்ட் ரெட்டரிக் வந்து நம்மள வந்து ஏபிள் டு கண்டென்ட், நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அனலிட்டிக்கலா திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பர்சனா நம்மள மாத்திடுது. ஸோ ஹிஸ்டரிஸ் மேக் மென் வைஸ், போயட்ஸ் வந்து விட்டியா மாத்துது, மேத்தமெட்டிக்ஸ் சட்டிலா மாத்துது, நேச்சுரல் பிலாசபி டீப்பா மாத்துது, மாரல் கிரேவா மாத்துது, லாஜிக் அண்ட் ரெட்டரிக் வந்து ஏபிள் டு கண்டென்ட், நம்மள கண்டென்ட் பண்ண வைக்குது. ஸோ இங்க ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு பாருங்களேன், அபியூன் ஸ்டுடியா இன் மோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஸ்டடீஸ் பாஸ் இன் டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். நம்ம படிக்கிறது அப்படி என்ன செய்யாது, ஈஸியா எப்பவுமே கடந்து போகாம என்ன பண்ணுமா, அது மூலமா நமக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கறத அவரு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஓகே, சோ அதே போல நம்மளுடைய பாடிக்கும் அது என்ன செய்யுது, நம்மள பிசிக்கலாவும் நம்மள ட்ரெயின் பண்ணுது. சோ எப்படி பவுலிங், நான் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே போல இங்க என்ன சொல்றாருன்னா, பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ். பவுலிங் எதுக்கு, பவுலிங் பண்றது வந்து நம்மளுடைய கிட்னி ப்ராப்ளம், ஸ்டோன் ப்ராப்ளம், ரெயின்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட். ஸோ ஷூட்டிங் வந்து பண்றது வந்து நம்ம லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட்டுக்கு நல்லது. தென் ஜென்டில் வாக்கிங் ஃபார் த ஸ்டமக். ஸோ ஜென்டில் வாக்கிங் பண்றது வந்து நம்மளுடைய ஸ்டமக்குக்கு நல்லதுன்னு சொல்றாரு. தென் ரைடிங் ஃபார் த ஹெட். ரைடிங் பண்ணுறது வந்து நம்மளுடைய தலைக்கு நல்லது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ், பவுலிங் வந்து ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ், ஷூட்டிங் ஃபார் லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட், ஜென்டில் வாக்கிங் ஸ்டமக்குக்கு, ரைடிங் வந்து ஃபார் த ஹெட். தென் ஃபைனலா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மேன் வந்து ரொம்ப வாண்டரிங், அதாவது சும்மா அங்கேயே சுத்திட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னா, லெட் ஹிம் ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். அவங்கள பிடிச்சி வச்சு என்ன படிக்க வைங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிக்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கத்துக்கும் போது அந்த மேக்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்டெலிஜென்ட்டா அந்த பர்சன் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹிஸ் விட் பி நாட் பி ஆப்ட் டு டிஸ்டிங்கிஷ் ஆர் ஃபைண்ட் டிஃபரன்சஸ். ஸோ ஒரு விஷயத்த டிஸ்டிங்கிஷ் பண்ண தெரியல, டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா அவங்கள லெட் ஹிம் ஸ்டடி த ஸ்கூல்மேன். ஸ்கூல்மேனா லைக் ஒரு டியூட்டர், ஒரு டீச்சர் மாதிரி, டீச்சர். ஓகே, ஸோ அவங்கள டீச் பண்றதுக்கு அவங்கள படிக்க வைங்க, டீச்சிங் படிக்க வைங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அவங்க எல்லா விஷயங்களையும் டிஸ்டிங்கிஷ் பண்றதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கும் கத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தென் ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து இஃப் ஹி நாட் ஆப் டு பீட் ஓவர் மேட்டர்ஸ் அண்ட் கால் அப்பான் ஒன் திங் டு ப்ரூவ் அண்ட் இல்லிஸ்ட்ரேட் அனதர். ஸோ ஒரு விஷயத்த மற்ற விஷயத்தோட ஒப்புமைப்படுத்தி இல்லிஸ்ட்ரேட் பண்ண தெரியல, அனலைஸ் பண்ணிக்க தெரியலன்னா அவங்கள என்ன படிக்க வைக்கணுமா, லாயர்ஸ் கேசஸை படிக்க வைக்கணுமா. ஸோ லாயர்ஸ் கேசஸை படிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்த நம்ம இல்லிஸ்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபைனலா எப்படி முடிக்கிறாரு, ஸோ எவ்ரி டெஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரெசிப்ட்னு சொல்றாரு. ஸோ எல்லா டிஃபெக்ட்டுக்கும், மைண்டோட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரெசிப்ட் இருக்குது. ஸோ ஸ்டடீஸ், அதுதான் அவர் சொல்றாரு. ஸோ எல்லா விஷயத்துக்கும் வி ஹாவ் அ சொல்யூஷன், அதுதான் அவர் ஃபைனலா கன்க்ளூட் பண்றாரு. ஸோ எல்லாருக்கும் இந்த எஸ்ஸே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல நம்ம ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்க்கலாமே. ஸோ பேக்கன் சர்வ்ட் ஆஸ் லார்ட் சான்சலர் அண்டர். ஸோ யார்கிட்ட லார்ட் சான்சலரா இருந்தாருன்னு சொன்னேன். ஸோ வி ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ் ஹியர். குவீன் எலிசபெத் I, கிங் ஜேம்ஸ் I, கிங் சார்ல்ஸ் I, ஆலிவர் கிராம்வெல். ஸோ அவர் யாருக்கிட்ட லார்ட் சான்சலரா இருந்திருக்காருன்னு பார்த்தோம்னா, கிங் ஜேம்ஸ் I கிட்ட தான் அவர் லார்ட் சான்சலரா இருந்திருக்காரு. ஓகே, தென் பேக்கன் சஜஸ்ட் தட் ஹிஸ்டரிஸ் மேக் மென். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் இல்லையா. ஸோ ஹிஸ்டரி படிக்கிறதால நம்ம எப்படி மாறுறோம், ஹிஸ்டரி வந்து நம்மள வைஸா மாத்துது இல்லையா. ஸோ பொயட் வந்து பொயட்ஸ் படிக்கிறதால நம்ம விட்டியா மாறுறோம், ரைட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு பேக்கன், ரீடிங் மேக்கத் த ரீடிங் மேக்கத் த ஃபுல் மேன். ஸோ நம்ம இப்போ we are at the end of the video. ஸோ நம்மளோட ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமியில டெஸ்ட் பேட்சஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம December 8 ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்து என்னோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸை நீங்க அங்க கேட்கலாம். ஐம் ரெடி டு ஆன்சர் யுவர் டவுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம December 8 நம்ம ஸ்டார்ட் பண்றோம்.
ஸோ நோ மோர் டிலே. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ டிலே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்மளும் இந்த ட்ராக்ல ஓடணும் அப்படின்னா நம்ம பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் ஆகுது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட அகாடமியில் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் பேஜஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் டாபிக்ஸ் போஸ்ட் பண்ணனாலும் சொல்லுங்க, நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அந்த கிளாஸஸ் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் பத்தின உங்களோட டவுட்ஸ் இருக்கு, நீங்க நம்ம டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.